Students, நம்ம இந்த வீடியோல CBC class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான pair of linear equations in two variable இருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த 2 digit number forming இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட். இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஒரு கொஸ்டின் தான். The sum of a 2 digit number and the number obtained by reversing the digit is 66 அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. எப்பவுமே ஒரு 2 digit நம்பரை அல்ஜிப்ரிக்கா எழுதணும் அப்படின்னா 10x plus yன்னு எழுதணும். ஏன்னா ஒரு 2 digit நம்பர்ல இப்போ 25ன்னு இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருக்குல்ல அது வந்து எக்ஸாக்டா 2 கிடையாது, அது 20 plus 5 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஒரு 1's பிளேஸும் ஒரு 10's பிளேஸும் ஆட் பண்றதுனால 10x plus y அப்படின்னு நம்ம எழுதுறோம். எப்பவுமே ஒரு 2 digit நம்பரை எழுதுன்னு சொன்னாலே நம்ம 10x plus y அப்படின்னு தான் எழுதணும். இப்போ இந்த கேள்வியில முதல் லைன்ல sum of a 2 digit நம்பரையும் and the number obtained by reversing the digitையும் ஆட் பண்ணா 66 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. number obtained by reversing the digit அப்படின்னா ரிவர்சிங்னா பேசிக்கா இப்போ 72ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை 27 அப்படின்னு எழுதுனா அதுக்கு பேரு ரிவர்சிங் த டிஜிட். அதாவது 1's பிளேஸ்ல இருக்கிறத 10th பிளேஸ்க்கும் 10th பிளேஸ்ல இருக்கிறத 1's பிளேஸ்க்கும் மாத்துறதா ரிவர்சிங் த டிஜிட். அப்ப 10x plus yன்றதை நம்ம எப்படி எழுதணும்னா 10y plus x அப்படின்னு எழுதணும்னா the number obtained by reversing the digit அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டின்ல சம் ஆஃப்னா பிளஸ் போட்டுலாம். யார் ரெண்டு பேரும் ஆட் பண்ணுமா 10x plus y அப்படின்ற 2 digit நம்பரையும் அதோட ரிவர்சிங் நம்பரையும் 10y plus xஐயும் 10x plus yஐயும் 10y plus xஐயும் நம்ம ஆட் பண்ணா நம்மளோட ஆன்சர் 66 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வெறும்னே அடிஷன்ல தான் இருக்கு. அப்ப 10x plus y plus 10y plus x இவங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுல இது ஒரு x இது ஒரு x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 11x கிடைக்கும். இது ரெண்டுமே y இருக்கு. இது ஒரு 1y இது ஒரு 10y ஆட் பண்ணிட்டா 11y அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு 66. இவங்க எல்லாருமே 11ஆல டிவைட் ஆகுறாங்க பாருங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரே டேபிள்ல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டிவைடட் பை 11 ஆன் போத் சைடுன்னு பண்ணிட்டு டிவைட் பண்ணிருங்க. இப்போ 11x plus 11y is equal to 66 அப்படின்றதுல இங்க ஒரு டிவைடட் பை 11 இங்க ஒரு டிவைடட் பை 11 இங்க ஒரு டிவைடட் பை 11. அப்ப இது 1x ஆயிடும், இது 1y ஆயிடும், இது 6 ஆயிடும். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. இது அப்படியே வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கும் சால்வ் பண்றதுனால இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினோட அடுத்த லைன் படிங்க. The digits of a number differ by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. digits of a numberனா இப்போ இந்த 72ல 7க்கும் 2க்குள்ள டிஃபரன்ஸ் 5 வருதுல்ல, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை மைனஸ் பண்ணா 2 வரணும் அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் 5 அப்படின்றது 7ஐயும் 2ஐயும் தான் மைனஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா 70ஐயும் 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம்ல. அப்ப டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணி இல்லை டிஜிட்டை மட்டும் டிஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னா 10 எடுக்கக்கூடாது, வெறும் எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணா 2 வரும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 2. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணிடலாம். சால்வ் 1 and 2. நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றேன். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடும். இது ஒரு 1x இது ஒரு 1x ஆட் பண்ணா 2x இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ மல்டிபிள் இருக்கட்டும் அவங்க வந்தா என்ன ஆயிடும், டிவைட் ஆயிடும். அப்போ 8/2. அப்போ கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூவை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். substitute x is equal to 4 in equation 2. இங்க இருக்கிற equation 2ல substitute பண்றேன். x minus y is equal to 2ல xக்கு பதிலா 4 minus y is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. minus y அங்க எடுத்துட்டு போயிட்டு 2 இங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ 4 minus 2 is equal to y. அப்போ 2 is equal to y அப்படின்னு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து find the 2 digit number தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 digit நம்பர்ன்றதை நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், 10x plus y அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. 10x plus yல xக்கு பதிலா 4ம் yக்கு பதிலா 2ம் போடணும். அப்ப 10 into 4 plus 2. அப்ப வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 42 அப்படின்னு கிடைக்குது. இப்போ how many such numbers are possibleன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்ப 42 வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணா 24 கிடைக்கும்ல. அப்ப 42ன்றது ஒரு நம்பர், 24ன்றது ஒரு நம்பர். அதை எடுத்து இப்படி எழுதிருங்க. So there are two such numbers 42 and 24 எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, சேனல் விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.